இந்த உலகில் எல்லாம் நேர்மையானது அல்ல. உங்கள் திறமை, உங்கள் செயல் எல்லாம் உலகம் கவனிக்கவே வேண்டியவை. ஆனால் சக்தி என்பது வலிமை அல்ல. அது திட்டம், நுட்பம், நேரத்தை பயன்படுத்தும் திறன்தான். வேலை உங்களுக்காக செய்யப்படட்டும். ஆனாலும் கௌரவம், புகழ், கவனம் உங்கள் பக்கம் வரவே செய்ய வேண்டும். அலுவலக சூழல். ஒரு பெரிய கிரியேட்டிவ் ஸ்டார்ட் அப் அலுவலகம். அங்கு ஒவ்வொருவரும் வேலைக்குள் மூழ்கியிருக்கிறார்கள். ஹீரோ ஆனந்த் இன்னும் ஜூனியர் லெவல் ஒர்க்கர். அவன் தன்னை காட்டமாட்டான். ஆனாலும் மனமும் கண்களும் எச்சரிக்கையாக இருக்கின்றன. ஒரு நாள் மேலாளர் ஒரு முக்கிய திட்டத்தை அறிவித்தார். அதற்கான விளக்கம், வாடிக்கையாளருக்கு அடுத்த நாள் சமர்ப்பிக்க வேண்டிய அறிக்கை, பகுப்பாய்வு, வடிவமைப்பு அனைத்தும் ஒரே நாளில் செய்ய வேண்டியது. அனைவரும் பதற்றத்தில், குழப்பத்தில். ஆனால் ஆனந்த் அமைதியாக, நம்பிக்கையுடன், மெதுவாக ஒரே திட்டத்தை உருவாக்கப் போகிறான். அவன் சொன்னான், நான் எல்லா வேலையும் நேரடியாக செய்ய வேண்டாம். நான் உங்களின் வழிகாட்டி. உங்கள் திறமை கொண்டு வேலை செய்கிறீர்கள். நான் அதை ஒருங்கிணைப்பேன். குழு ஒருங்கிணைப்பு. அவன் குழுவுடன் குவாய்ட்லி ஒரு சந்திப்பு தொடங்கினான். ரேஷ், நீ தரவுகளை ஆய்வு செய். மீனா, பகுப்பாய்வை தயார் செய். சாந்து, காட்சி வடிவமைப்பை உருவாக்கு. ஆனந்த், இறுதி சமர்ப்பிப்பை மேலாளருக்கு கொடுக்கவேன். அனைவரும் கவனம் செலுத்தினர். தங்கள் சிறந்த முயற்சியை செய்தனர். அவன் மென்மையான, நுட்பமான வழிகாட்டி மாதிரி இருந்தான். அவன் சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் தெளிவு அளித்தன. தொழில்களை நுட்பமாக வழிகாட்டுங்கள். கௌரவம், புகழ் உங்கள் பக்கம் வரட்டும். குழு ஒரு குழப்பமில்லாமல் வேலை செய்ய ஆரம்பித்தது. ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களது தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தினர். ஆனால் அவர்கள் உணர்ந்தது, இந்த வெற்றிக்கு வழிகாட்டி ஒருவன்தான் முக்கியமானவர். வேலை முன்னேற்றம். சவால்கள். ஒரு நாள் வாடிக்கையாளர் அவசரமான கருத்துக்களை வழங்கினார். அதற்கான தீர்வு கடினம். நேரம் மிகவும் குறைவு. அனைவரும் பதற்றத்தில், குழப்பத்தில். ஆனால் ஆனந்த் மெதுவாக முன்னெடுத்தான். அவன் நினைத்தான், பாதுகாப்பு, ஆர்வம், அமைதி இவை இல்லாமல் எந்த வெற்றி இல்லை. அவன் குழுவின் பலவீனங்களை கவனித்து சமாளித்தான். தரவு பிழைகளை தெளிவாக சரி செய்தான். வடிவமைப்பில் அலைன்மென்ட்டோடு சட்டில் ட்வீக் செய்தான். பகுப்பாய்வின் முடிவுகளை தெளிவாக, வலுவாக ஹைலைட் செய்தான். அவன் செயல் மென்மையாக இருந்ததால் யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் மேலாளர் மனதில் எல்லாம் கிறிஸ்டல் கிளியர். அவன் குழுவை ஊக்குவித்தான். நம்மை எல்லாம் வெற்றி செய்யும் உங்கள் சிறந்த முயற்சிகள்தான். வேலை யாரோ செய்தாலும் அதை நுட்பமாக ஒருங்கிணைத்தால் கிரெடிட் உங்கள் பக்கம் வரும். சமர்ப்பிப்பு நாள் வந்தது. ப்ரொஜெக்டர் செயல்பட்டு வாடிக்கையாளர் மற்றும் மேலாளர் அமர்ந்தனர். பிரசன்டேஷன் தொடங்கியது. தரவு துல்லியமானது. காட்சிகள் ஃப்ளாலெஸ். பகுப்பாய்வு தெளிவானது. வாடிக்கையாளர் வியந்து கூறினார், இந்த பிரசன்டேஷன் மிகவும் ஸ்மூத், ப்ரொஃபஷனலா உள்ளது. இந்த சக்சஸ் யாராலோ செய்திருக்க வேண்டும். மேலாளர் கண்களால் பார்த்தார். அந்த ஒரு மனிதன்தான் ஹீரோ, ஆனந்த். இதுதான் சட்டில், பாசிட்டிவ் லீடர்ஷிப். நீங்கள் நேரடியாக எல்லா வேலையும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் செய்யும் நுட்பமான கைடன்ஸ் மற்றும் பிளானிங் போதும். வேலை யாரோ செய்தாலும் விசிபிலிட்டி, ரெகக்னிஷன், இம்பாக்ட் உங்கள் பக்கம் வரட்டும். அந்த சட்டில் பவர்தான் உண்மையான சக்தி. ஸ்மார்ட்னஸ் என்பது எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்ல. அதற்கு பதிலாக மற்றவர்களை திறமையாக கைட் செய்து உலகம் உங்கள் பிரில்லியன்ஸோடு காணும்போதுதான் உண்மையானது. சமர்ப்பிப்பு வெற்றி பெற்ற பிறகு ஆனந்த் குழுவை அமர வைத்தான். அவன் சொன்னான், நீங்கள் செய்த வேலையெல்லாம் இந்த வெற்றிக்கு பெரும் பங்களிப்பு. ஆனாலும் நான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கினேன். அது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்தது. அவன் குழுவிற்கு விளக்கியது, நீங்கள் நினைக்கலாம் இது ஈகோ காட்டுவதா என்று. ஆனால் உண்மை, சக்தி அருவருப்பானது அல்ல. மென்மையான வழிகாட்டல், நுட்பமான திட்டம், சட்டில் ஸ்ட்ராட்டஜி தான் உண்மையான வெற்றி. வேலை யாரோ செய்யட்டும். நீங்கள் ஒவ்வொன்றையும் நேரடியாக செய்ய வேண்டியதில்லை. நுட்பமான வழிகாட்டல். ஒவ்வொருவரின் திறமைக்கேற்ற வேலை அசைன் செய்யுங்கள். நேரத்தை சிக்கலின்றி பயன்படுத்துதல். எல்லாவற்றையும் ஒரே ஃப்ளோவில் இணைக்குங்கள். கிரெடிட் உங்கள் பக்கம் வரட்டும். ஃபைனல் அவுட்கமோடு உலகம் உங்கள் பிரில்லியன்ஸோடு காணட்டும். இந்த சட்டில் பவர்தான் உண்மையான வலிமை. ஆனந்த் தனக்கே நினைத்தான், நானே எல்லாமே செய்ய வேண்டுமா? இல்லை, நான் கைட்,
மென்டர், பிளானராக இருந்தாலே போதும். மற்றவர்கள் செய்யும் முயற்சிகளை ஒருங்கிணைத்து உண்மை பிரில்லியன்ஸோடு வெளிப்படுத்துவேன். அவன் குழுவிற்கு சொன்னான், நீங்கள் ஒவ்வொருவரும் தனக்கே திறமையை வெளிப்படுத்தினீர்கள். நான் செய்ய வேண்டியது அந்த திறமைகளை வழிகாட்டி உலகம் பார்க்கும் விதமாக அமைப்பது மட்டுமே. குழுவில் ஒவ்வொருவரும் உணர்ந்தது, ஒருவன் நம்மை வைத்து சட்டிலா சாஃப்ட் லீடர்ஷிப்பா கைடன்ஸ் பண்ணினான். அதுதான் நம்மை வெற்றிக்கு கொண்டு வந்தது. அந்த இன்டர்னல் ஹார்மனி, ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், சட்டில் பிரைட், சாஃப்ட் பவர், இவை எல்லாம் லா 7இன் உண்மை வடிவம். உலகம் உங்களை கவனிக்கவே செய்யும். நீங்கள் அதற்காக ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். சாஃப்ட் கைடன்ஸ், பிளானிங், சட்டில் ஸ்ட்ராட்டஜி போதும். வேலை யாரோ செய்தாலும் விசிபிலிட்டி, ரெக்கக்னிஷன், இம்பாக்ட் உங்கள் பக்கம் வரட்டும். அந்த சட்டில் பவர் தான் உண்மையான வலிமை. அது உங்கள் மனதை அமைதி, உங்கள் டீமை ரெஸ்பெக்ட், உங்கள் பிரசன்ஸை பிரில்லியன்ஸாக மாற்றும். நுட்பம் என்பது எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்ல. அது மற்றவர்களை திறமையாக கைட் செய்து உலகம் உங்கள் பிரில்லியன்ஸோடு காணும்போதுதான் உண்மையானது. நீங்க இந்த விஸ்டமை விரும்பின உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோக்கள் முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.